அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களில் அறிவுறுத்தப்படுகிறது, இறைவனிடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று சொல்லி. அது ஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் என்று ஒரு இடத்தில் இறைவன் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே, நபியே, இந்த மக்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் நான் எங்கே இருக்கிறேன் என்று. நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு நான் மிக சமீபத்தில் இருக்கிறேன், என்னை யார் அழைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதில் தருவேன் என்று சொல்லுங்கள் நபியே என்று நபியை பார்த்து அல்லாஹு சொல்கிறான். இப்படி பல்வேறு இடத்தில் அல்லாஹு குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், என்னிடத்தில் துவா கேளுங்கள், துவா செய்யுங்கள் என்று. அல்லாஹு ஒரு இடத்திலும் இப்படித்தான் துவா செய்ய வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும் நீங்கள் இப்படி கேளுங்கள் என்று அல்லாஹு சொல்கிறான். யாருக்காக வேண்டி என்றால், ஒருவன் தன் பெற்றோருக்காக கேட்கக்கூடிய துவா அது இந்த முறையில் இருக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹு சொல்கிறான், நபியை நீங்கள் கூறுங்கள், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, என் பெற்றோர்கள் இருவருக்கும் அருள் புரிவாயாக. என்னை சிறு வயதில் என்னோடு எப்படி இரக்கத்தோடும் அன்போடும் பணிவோடும் பாசத்தோடும் அவர்கள் வளர்த்தார்களோ, என் மீது கருணை காட்டினார்களோ, இறைவா அவர்களுக்கும் நீ கருணை காட்டுவாயாக என்று திருக்குர்ஆன் பெற்றோர்களுக்கு இப்படி துவா செய்யுங்கள் என்று கற்றுத்தருகிறது. நம் தலையில் அல்லாஹுடைய கலா என்ன இருக்கிறதோ அது நம்மை வந்தடையும். ஒரு ரிஸ்க்கு அது நமக்கென்று இருந்தால் அது நம்மை சேரும். ஆனால் அது தடை பெறுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய பல பாவங்கள் நமக்கு வந்து சேரக்கூடிய ரிஸ்கை தடுத்துவிடும். நாம் பார்க்கக்கூடிய சில பார்வைகள், நாம் பேசக்கூடிய சில வார்த்தைகள், நாம் இறைவனை கோபப்படுத்தக்கூடிய சில செயல்முறைகள், இதையெல்லாம் நமக்கு வந்து சேரக்கூடிய ரிஸ்கை தடுத்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பட்டியலில் ஒன்றை கூட சேர்க்க சொன்னார்கள். ஒருவன் தன் பெற்றோருக்காக பிரார்த்திப்பதை மறந்துவிட்டால், அதை நிறுத்திவிட்டால் அது ரிஸ்க் தடை பெறுவதற்கு காரணமாகும். ஒரு ஹதீஸில் வருகிறது, இதா தரக்கல் அப்துல் அத்வாஉ லில் வாலிதைனி ஃபஇன்னஹு யன்கதிஉ அன்ஹு ரிஸ்க். தைனமி என்ற நூலில் பதிவாகக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு அடியான் தன் பெற்றோருக்காக துவா செய்வதை விட்டுவிட்டால் அவனுக்கு ரிஸ்க் வருவதை அல்லாஹு தடை செய்து விடுகிறான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் தாய் தந்தைக்கு முன்னுரிமை கொடுத்து பிரார்த்தியுங்கள், துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இதற்கு உதாரணமாக ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு சஹாபா நபிகளாரிடம் ஒரு எதிர்பார்ப்போடு வந்து, அவுசினி நபியே, எனக்கு உபதேசம் செய்யுங்கள், நான் அதை ஏற்றெடுத்து நான் என் வாழ்க்கையில் பின்பற்றப் போகிறேன் என்று சொன்னார்கள். உபதேசம் செய்வதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், உனக்கு தாய் இருக்கார்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாய்க்கு உபகாரமாக அன்போடும் அவர்களுடைய மனம் குளிரும் நிலையில் நடந்து கொள்ளுங்கள், இதுவே நான் உங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் என்று சொன்னார்கள். இவருடைய எதிர்பார்ப்பு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. நீண்ட பல எதிர்பார்ப்புகளோடு வந்தார்கள். ஆனால் ஒற்றை வார்த்தையில், உன் தாய்தான் உனக்கு சொர்க்கம், அவள்தான் உனக்கு நரகமும், அவர்களுடைய உள்ளம் குளிர வைக்கக்கூடிய நிலையில் நீங்கள் நடந்து கொண்டால் நீங்கள் சொர்க்கம் பெறுவதற்கு அதுவே காரணமாகும் என்ற சுப செய்தியை மறைமுகமாக இந்த நபி தோழருக்கு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நம்மை பெற்றவர்கள் ஹயாத்தோடு இருந்தாலும் சரி, நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் சரி, அவர்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்க வேண்டும். பிள்ளைகள் என்ற நிலையில் நம் மீது அது கடமை என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நம் பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. மேலும் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பெற்றோர்களுக்கு மகஃபிரத்தையும் வழங்கி அவரையும் நம்மையும் சொர்க்கத்தை அடைவதற்கு தௌஃபீக் செய்வானாக. கபர்களை விசாலப்படுத்துவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.